வெல்கம் டு நாகூஸ் நல்லபாகம். இன்றைக்கி நான் வெரைட்டி தோசை எப்படி செய்கிறதுன்னு செய்ய போகிறேன். பீட்ரூட் தோசையும் மல்லி தோசையும் செய்ய போகிறோம். அதுக்கு சின்ன வெங்காயம் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இது இட்லி பொடி, இது மிளகு பவுடர். உங்கள் இஷ்டம், நீங்கள் மிளகு பவுடர் வேணாலும் போட்டுக்கலாம், இட்லி பொடி வேணாலும் போட்டுக்கலாம், ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு விருப்பமானது நீங்கள் சேர்த்துக்கலாம். இது மல்லித்தலை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது, கால்சியம் அதிகமாக இருக்குது, அயன் அதிகமாக இருக்குது. நல்ல கொலஸ்ட்ராலை கூட்டும், கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும். பீட்ரூட் ஒரு பீட்ரூட் துருவி வச்சுருக்கேன். இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது, ஹார்ட் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு ரத்தத்தை கூட்டும், அயன் கூடும். இதில் ஃபோலிக் ஆசிட்டும் அதிகமாக இருக்குது. இப்போ தோசை மாவு கெட்டியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம அதை அரைச்சி மிக்ஸ் பண்ண போகிறோம். தண்ணியாக போச்சுன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். 2 பாத்திரத்தில் நான் தோசை மாவு எடுத்துருக்கேன். இது ரெண்டையும் தனித்தனியாக நம்ம மிக்சியில் இப்போ அரைச்சிப்போம். மல்லித்தலையை அரைச்சிட்டேன். மல்லித்தலை நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைப்பட்டுரும். கருவேப்பிலை போட்டால் தான் சக்கை உங்களுக்கு வரும். மல்லித்தலையில் சக்கை ரொம்ப வராது. அதனால நான் மல்லித்தலையை அரைச்சிட்டேன். அரைச்சி அப்படி இதில் ஊற்றிக்குவோம் அந்த சாரை. இது நல்ல வாசமாக நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கும் க்ரீன் தோசை, பிங்க் தோசைன்னு சொல்லி நீங்கள் ஊற்றி கொடுத்துடலாம். பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி கொடுத்துடலாம். மல்லித்தலை தோசைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பீட்ரூட்டை ஜூஸ் எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு சக்கை வந்திருக்கு. நல்ல பேஸ்ட் மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சக்கை ரொம்ப கம்மியாக குறைஞ்சிரும். ஒரு பீட்ரூட்டுக்கு இந்த அளவுக்கு சக்கை வந்திருக்கு. ஜூஸ் எடுத்துருக்கேன். மாவை கெட்டியாக வச்சுக்கோங்க. தோசை மாவு தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எடுக்க வராது. பீட்ரூட் தோசை குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஹீமோக்ளோபினை கூட்டும். சுகர் பேஷண்ட் மட்டும் இதை அவாய்ட் பண்ணிடுங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ தோசை ஊற்றலாம். நீங்கள் மாவு எவ்வளோக்கு எவ்வளோ கெட்டியாக வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. நான் இதுக்கு பெப்பர் பவுடர் போடுறேன். வெங்காயத்தை நல்லா நறுக்கி பெசரி வச்சுக்கோங்க நைஸாக. அப்போ தான் உதிரியாக உங்களுக்கு வரும், இல்லாட்டி கட்டி கட்டியாக விடுவோம். இதுக்கு நான் பெப்பர் பவுடர் போட போகிறேன். கையில் தூவி விடுங்க. ஸ்பூன் எடுத்து போட்டிங்கன்னா ஒரே இடத்துல பெப்பர் பவுடர் விடுவோம். குழந்தைங்களுக்கு கேரட் பிடிக்கும்னா நீங்கள் கேரட் கூட போட்டுக்கலாம். வெங்காயம் போடாமல் கேரட் போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போடுவோம். இதே மாதிரி நீங்கள் புதினாவில் கூட செய்யலாம். புதினா ஃப்ளேவர் கூட இருக்கும். புதினாவும் மல்லியும் கலந்து கூட நீங்கள் போடலாம். குழந்தைங்களுக்கு தினம் தோசை, முருகல் தோசை கூட இந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் பிடிக்காதவங்களுக்கு, கேரட் பிடிக்காதுன்னா முருகல் தோசையை அந்த மாதிரி ஊற்றி கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியான உணவு. நல்லா இன்னொரு பக்கம் வேகட்டும். தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பீட்ரூட் தோசையை ஊற்றுவோம் நம்ம. இது நம்ம எல்லாம் அரைச்சி ஊற்றி இருக்கிறதுனால கொஞ்சம் மாவு தண்ணியாக இருக்கிறதுனால நீங்கள் ஊத்தப்ப மாவு ஊற்றுனீங்கன்னா திருப்பி போட்டு எடுக்க வராது. நான்ஸ்டிக்கில் எடுக்க வரும். இது இரும்பு கல், எடுக்க வராது. குழந்தைங்களுக்கு பிங்க் கலர் தோசையும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இதில் நான் இட்லி பொடி போடுறேன். பீட்ரூட் கொஞ்சம் இனிக்குங்கிறதுனால இதுக்கு இட்லி பொடி கூட அதிகமாக போட்டுக்கலாம். ஆனால் சுகர் பேஷண்ட்டுக்கு பீட்ரூட் ஒத்துக்காது. அதனால் அவங்க மல்லித்தலை, புதினா, கருவேப்பிலை இந்த மாதிரி அடித்து ஊற்றிக்கலாம். வேகட்டும். நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட இந்த மாதிரி சின்ன சின்னமாக ஊற்றி கொடுத்து விடலாம். நல்லா வேகட்டும் ஒரு பக்கம்.
சூப்பராக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள்.